இந்த நல்ல நாளிலும் உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் நல்லவராய் இருக்கிறார். இன்றைக்கு இந்த தினத்தை உங்களுக்காக உருவாக்கி இருக்கிறார். இதில் அவருடைய கிருபையை கொடுத்து நீங்கள் மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக, வெற்றியாக வாழும்படிக்கு அவருடைய எல்லா இரக்கமும் உங்களுக்காக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை, வாக்குத்தத்தங்கள் எல்லாம் உங்களுக்காய் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நாள் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதுக்காக நன்றி செலுத்துவோம். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் இப்படி படிக்கிறோம். அன்றியும் பரலோக ராஜ்யம் புறதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறது. இன்றைக்கு இந்த வசனத்தின் மூலம் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நீ ஒரு ஊழியக்காரன், நான் ஒரு ஊழியக்காரன். நம்ம எல்லாருமே ஒரு ஊழியக்காரராக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இங்கிலீஷில் ஸ்டூவர்ட் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். அப்படின்னா உக்கிரானக்காரன் என்ற அர்த்தம். ஊழியக்காரனுக்கு என்ன அர்த்தம்னா, மற்றொருவருடைய சொத்துக்களை, உடைமைகளை, ப்ராப்பர்ட்டியை பொறுப்புள்ளவராக இருந்து பத்திரமாக பாதுகாக்கிறவர் தான் ஊழியக்காரர். ஊழியக்காரன் என்பவன் உரிமையாளன் கிடையாது. ஆனால் உரிமையாளருக்குரிய அத்தனை பொறுப்புகளையும் கொண்டவன் தான் ஒரு ஊழியக்காரன். நீங்களும் நானும் இந்த உலகத்தில் ஊழியக்காரராக இருக்கும் பொழுது நம்ம உரிமையாளர்கள் கிடையாது. ஆனால் நம்முடைய உரிமையாளராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள எல்லா பொறுப்புகளையும் நம்மிடத்துல கொடுத்திருக்கிறார். அதை நாம் நிறைவேற்ற வேண்டும், உண்மையுள்ள ஊழியக்காரராக இருக்க வேண்டும் என்பதற்கு தான் இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பைபிளில் பார்க்கும்போது நிறைய இடங்கள்ல ஊழியக்காரனை பற்றி சொல்லப்பட்டிருக்கும். அதை முதலாவது எங்க பார்க்கிறோம் அப்படின்னா, தேவன் மனிதனை படைத்த பொழுது, ஆதாம் ஏவாளை படைத்த பொழுது தான் படைத்த எல்லா சிருஷ்டிகளையும் ஆதாம் கையிலும் ஏவாள் கையிலும் நம்பி கொடுத்தார். அவருக்கு இருக்கிற பொறுப்புகள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு கொடுத்தார். அந்த நிலத்தை பண்படுத்தி பராமரித்து அதை பார்த்து கொள்ள வேண்டும் அப்படின்ற பொறுப்புகள் எல்லாவற்றையும் ஆதாம் ஏவாளுக்கு கொடுத்தார். அதே போலதான் இந்த உவமையிலையும் நமக்கு சொல்லப்படுகிற காரியம், தேவன் தமக்கு இருக்கிற எல்லா பொறுப்புகளையும், தன்னுடைய பண்புகள், தமக்கு இருந்த எல்லா சொத்துக்களையும் நம்மளிடத்துல கொடுத்துட்டு போயிருக்கிறார். அவர் திரும்ப வருவார். அவர் வருகிற வரைக்கும் நீங்களும் நானும் ஒரு நல்ல ஊழியக்காரனாக இருந்து அவைகளை பண்படுத்த வேண்டும், பத்திரப்படுத்த வேண்டும், அவைகளை ப்ரொடக்டிவாக நாம் மாற்ற வேண்டும், அவைகளை மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக நம்ம மாற்றி மற்றவர்களுக்கு அதை தர வேண்டும் என்பதுதான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய ஊழியம், பெரிய பொறுப்பு. கடவுள் உங்களை நம்பி ஒரு பெரிய வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார், குடும்பத்தை கொடுத்திருக்கிறார், நண்பர்களை கொடுத்திருக்கிறார், உறவினர்களை கொடுத்திருக்கிறார், உங்களுக்கு இருக்கிற எல்லா உடைமைகளையும் தேவன் கொடுத்திருக்கிறார். இவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் ஒரு நல்ல ஊழியக்காரனாக இருந்து பார்த்து கொள்ள வேண்டும். கடவுளுக்கு என்ன பொறுப்பு இருக்கோ அதே பொறுப்பு உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த பொறுப்பை உணர்ந்தவர்களாக ஒவ்வொரு நாளும் நாம் வாழ வேண்டும். ஊழியக்காரன் என்பவன் யாரையும் எவரையும் உதாசீனமாக பார்க்க மாட்டான். அவன் தான் ஊழியக்காரன். இப்போ நீங்களும் நானும் இவர்கள் எல்லாம் நம்ம குடும்பம் தானே, நம்ம பிள்ளைகள் தானே, நம்ம சொந்தங்கள் தானே, நம்ம நண்பர்கள் தானே அப்படின்னு உதாசீனமாக பார்க்காமல் உக்கிரானத்துவத்துடன் தேவனிடத்திலிருந்து பெற்ற பொறுப்புகளை நாம் பத்திரமாக கண்ணும் கருத்துமாக பார்த்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஊழியக்காரனாக இன்றைக்கு நம்மளை வைத்திருக்கிறார். மீண்டுமாக கடவுள் நம்மை சந்திக்க வரும்பொழுது அவர் நமக்கு கொடுத்த பொறுப்புகளை எவ்வளவு பிரயோஜனமாக பயன்படுத்தி இருக்கிறோம் என்பதை பார்த்து, உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே அப்படின்னு சொல்லி தேவன் அந்த சத்தத்தை, அந்த வார்த்தையை நம்மளுக்கு சொல்லுவதை கேட்க இன்றைக்கு நாம் பொறுப்புள்ளவர்களாக, ஊழியக்காரனாக உக்கிரானத்துவத்தோடு நடந்து கொள்ளும்படிக்கு தேவன் ஒரு ஆசீர்வாதமான நாளை கொடுத்திருக்கிறார். நீங்கள் தேவனுடைய ஊழியக்காரன் என்பதை மறந்துவிட வேண்டாம். இன்றைக்கும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க பொறுப்புகள், இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலை, ஊழியம், உங்கள் படிப்பு, உங்களுடைய வாழ்க்கை, குடும்பம் எல்லாவற்றையும் தேவன் எப்படி பார்த்து கொள்வாரோ அதை போல நீங்களும் பார்த்து கொள்ளுங்கள். ஆகவே இந்த நாளிலும் நீங்கள் ஊழியக்காரனாக திகழ்வதற்கு ஒரு ஆசீர்வாதமான நாள் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதற்காக அவருக்கு நன்றி செலுத்துங்க.